அதனால தான் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் முதலாவது வர வேண்டியது அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தை. அதுதான் நம்மளை தேற்றும். உலகத்தில் அநேகர் நமக்கு ஆறுதல் சொல்லலாம், அது டெம்பரரி தான். அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக இருக்கும். அவங்க சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நம்ம பழையபடி அந்த பிரச்சனைகளை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண தொடங்கிடுவோம். அதுவே கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் ஒரு ஆறுதலை பெற்றுக்கொண்டால் அந்த ஆறுதல் நம்மளை விட்டு எடுபட்டு போகாமல் இருக்கும். அந்த ஆறுதல் அந்த பிரச்சனைகளே திரும்பி வராத அளவுக்கு நமக்குள்ள ஒரு சமாதானம் நிலைவரப்பட்டிருக்க வைக்கும். அதற்காக தான் நம்ம அவருடைய சமூகத்தை தேடுறோம். டெய்லி அவருடைய வார்த்தையை கேட்குறோம். அவருடைய சமூகத்தில் அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கேட்குற வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்கிறது தான், நேற்றுக்கு மாதிரி நம்ம இன்றைக்கி இருக்க மாட்டோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கேரக்டர்ஸில் ஏதோ ஒரு சேஞ்சு நம்மளை அறியாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்கும்போது நாமளே நிதானித்து பார்க்கும்போது நமக்கே தெரியும் நாம் எவ்வளவு மாற்றப்பட்டிருக்கிறோன்னு அவருடைய வார்த்தையினால். அதற்காக தான் கரெக்டாக வரணும், வேத தியானம் கேட்கணும், ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு சொல்கிறது. உண்மையிலே அந்த டைம் அமையாதவங்க பின்னாடி கூட பார்த்துக்கலாம். பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் பார்த்துருப்போம். இன்றைக்கும் கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக, அருமையான ஆராதனைக்காக நாம் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம்.